நிலையில இருந்தாலும் சரி, நஷ்டமோ கஷ்டமோ கடன் பிரச்சனையோ வியாதியோ துன்பமோ சுகமோ துக்கமோ இப்படி எல்லாத்தையும் சொல்லலாம். எந்த நிலையில நான் இருந்தாலும் எப்படி இருப்பேன்னா மன ரம்மியமாய் இருப்பேன் என்று பவுல் சொல்றாரு. சொல்லல, நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நாம கற்றுக்கொண்டோமா? இந்த மன ரம்மியமாய் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொண்டார். ஆமென். மன ரம்மியம் என்றால் என்ன? மன சந்தோஷமா. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளை நம்ம எதிர்நோக்கும் போது மன ரம்மியம் வராது. ஐயோ நாளைக்கு இந்த மாதிரி இருக்குதே, நான் என்ன செய்ய போறேன், நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, நாளைக்கு குழந்தைங்களுக்கு பணம் கட்டணுமே, நாளைக்கு அந்த கடனுக்கு பணம் கட்டணுமே, நான் என்ன செய்யறது, மனசு கலங்கி தவிக்கும். அது அவங்களுக்கு தான் தெரியும். கடங்காரம் வந்துட்டாலோ அல்லது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனைக்கு உண்டான இறுதி அப்படியே தப்பு தப்புன்னு அடிச்சுக்கும். அந்த மனசு கலங்கி தவிக்கும். ஆனா இங்க போல என்ன சொல்றாரு, நான் எந்த நிலையில இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன், மன ரம்மியமாய் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டே. கற்றுக்கொள்வது என்பது ஒரு கலை. நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நம்ம வார வாரம் கூடுகிறோம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம் என்றால் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நம்ம வந்து கூட்டிட்டு சுத்து பாடிட்டு அப்படியே கலந்து செல்வது கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் கூடுகிறோம். அதே போல ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஞாயிறு கூடுகையிலே நாம் ஆராதிக்க வருகிற வேலையிலே ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது ஒரு சத்தியத்தை, புது புது சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். இது ஒரு பாடசாலை மாதிரி. எப்படி ஸ்கூலுக்கு ரெகுலரா போறோமோ அதே விட இன்னைக்கு வார வாரம் நம்ம கரெக்டா வரும் பொழுது அநேக சத்தியத்தை, அநேக வாழ்வியல் முறையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு உண்மையிலே ஒரு ஊழியர்காரர் சொன்னார், அவரு டீச்சரா இருந்துட்டு ஊழியர் பண்றார், சுவிசேஷ ஊழியர். அவர் ஒரு மேடையில பேசும்போது சொன்னார், ஸ்கூல்ல சிலபஸ் எல்லாம் உண்டு, கணக்கு பாடம், அறிவியல் பாடம், வரலாறு புவியியல், இப்படி நிறைய பாடங்களை படிக்கிறாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இயற்பியல். பிசிக்ஸ்க்கு என்ன சொல்றாங்க? இயற்பியல். கெமிஸ்ட்ரிக்கு என்ன சொல்றாங்க? வேதியியல். மேக்ஸுக்கு என்ன சொல்றாங்க? கணிதவியல் அப்படின்றாங்க. அதே போல நம்முடைய பைபிள என்ன சொல்லணும்னா வாழ்வியல் புத்தகம்னு சொல்லலாங்க. என்னது? ஆமா, எனக்கு வித்தியாசமா இருந்தது. பரவாயில்ல, ஒரு டீச்சர் நல்லா தான் திங்க் பண்ணியிருக்கிறார். அப்ப இயற்பியலை பற்றி படிக்கிற புத்தகத்துக்கு இயற்பியல் வைத்திருக்கிறார்கள், வேதியியலை பற்றி, கெமிஸ்ட்ரி பற்றி படிக்கிற புத்தகத்துக்கு வேதியியல் வைத்திருக்கிறாங்க, கணக்கியலை பற்றி படிக்கிற புத்தகத்துக்கு கணக்கியல், கணிதவியல் வைத்திருக்கிறாங்க. வாழ்க்கையை பற்றி படிக்கிற புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். அதனால இந்த புத்தகத்துக்கு பேர் என்னது? வாழ்வியல்னு வைக்க வேண்டும் அப்படின்னா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக் கொடுக்கிற இடம் தான் நம்முடைய ஆலயம். அதனால இன்னைக்கு ஒரு டீச்சர் எப்படி அவரு கிளாஸ் ரூம்ல வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு அவர் தன்னை அர்ப்பணித்து அவர் முதல் அந்த பாடத்துல என்ன செய்வாரு? படிப்பார். படிச்சு அதில் நோட்ஸ் எடுத்து 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 எப்படி ஈஸியா பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு கர்ப்ப வேதனைப்பட்டு அந்த பாடத்தை என்ன செய்வாரு? நடத்துவார். சில வாத்தியாருங்க ஏனோதானு இருக்கும், அவங்கள விட்டுருக்கு. சில வாத்தியாருங்க டெடிகேட்டோட இந்த பாடத்தை என் மாணவர்கள் புரிந்து கொண்டு 100 எடுக்கணும்னு அந்த அர்ப்பணிப்போட வந்து நடத்துவார்கள். அதே போலதான் நானும், ஐயோ எங்க ஜனங்க வேதனையில, கஷ்டத்துல, பிரச்சனையில வருவாங்களே,
அவங்க எப்படியாவது இதிலிருந்து விடுதலை அடையணும். அதுக்கு ஆண்டவர் வாழ்வியல்ல என்ன சொல்லியிருக்கிறார், அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு, இதை கேட்டு முழங்கால் படிட்டு காலையிலிருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்ணி கர்ப்ப வேதனைப்பட்டு உங்களுக்கு கொண்டு வந்து இந்த பாடத்தை நடத்துறேன். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் புரிஞ்ச மாதிரி நடிக்கிறோம்? அல்லேலூயான்னா உடனே என்ன செய்வோம்? அல்ல புரிஞ்சுதோ புரியல அல்லையா? நம்மளால இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். நான் அப்படிதான் ஒரு செய்தி கேட்க நான் போறேன், எங்கேயாவது ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, இல்ல ஒரு சாதாரண மீட்டிங் நடக்குது, இல்ல யூடியூப்ல ஏதாவது ஒரு செய்தி நான் கேட்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இப்ப நான் 1 மணி நேரம் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்க போறேன், இதுல ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு நான் கற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்யும். இன்னமும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். நேற்று என்னுடைய நண்பர் ஒருத்தர் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார். ஒரு 2 பேரும் டைலாக் பேசுற மாதிரி சூப்பரா இருந்தது. ஆனா எங்க போறீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரியாதா, நான் பண்ருட்டி தான் போறேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு டைலாக் அவரே சொல்லிக்கிற மாதிரி 2 பேர் பேசுற மாதிரி பேசினார். என்னன்னா, அவரை நான் பிஹெச்டி போன வருஷமே நான் சேருங்கன்னு சொன்னேன். அவர் நல்ல படிப்பாளி, டாக்டர் பட்டம் வாங்குவார். செக்குலர்ல பிசியோதெரபிஸ்ட், டாக்டர். ஆனா போய் 2 நாள் கிளாஸ்ல உட்காந்தா 3ஆம் நாள் ஓடி வந்துட்டார். எனக்கு வேண்டாம், என்னால படிக்க முடியாது அப்படின்னு. இப்ப நான் பிஹெச்டி சேர்ந்து இருக்கிறேன்னு அந்த தகவல் தெரிஞ்ச உடனே அவரு என்னை பாராட்டி இந்த காரியத்தை சொன்னார். அப்ப நான் சொன்னேன், ஐயம் அன்வர்த்தி ஃபெல்லோ, நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயில், ஆனா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறேன். இந்த 60 வயசுலயும் நான் என்னுடைய முயற்சி நான் என்ன செய்யல, நான் விடல. இன்னும் சாக வரைக்கும் விட மாட்டேன். இன்னும் பல பிஹெச்டி வாங்குவேன். அதுல நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏன்னா இது ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வேத புத்தகம். அந்த பவுல் தாவீது சொல்வார், அன்னைக்கு அந்த சங்கீதத்துல ஒரு வார்த்தை இருக்கும், உன் ஆலயத்திலே அமர்ந்து எப்பொழுதும் என்ன செய்யறனா உன் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு வசனம் உண்டு. அது என்னுடைய சீஷனுக்கு அது ஆண்டவர் பேசினாரு. அவனுக்கு நான் வந்து சொன்னேன், உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு தான்டா அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த வார்த்தையை வச்சுதான் சொன்னேன். அது எதாவது தெரியுமா, கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? நித்தம் அனுதினமும் ஆராய்ந்து பார்ப்பேன் சங்கீதத்தில் இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த காரியத்தை நான் ஆழமாய் உணர்ந்தேன். ஏன்னா தாவீது ஆண்டவருடைய வேதத்தை அப்படி ஆராய்ந்து பார்த்ததுனாலதான் சங்கீதம் 27:4 படிக்கிறோம். கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். என்ன செய்யும்படியாகவும்? என்ன ஆராய்ச்சி பண்ணுவாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து எத்தனை தூண் இருக்குது, எத்தனை ஓடு இருக்குதுன்னு ஆராய்ச்சியா? வேதத்தை குறித்து ஆண்டவர் ஏன் இதெல்லாம் சொன்னாரு, ஏன் இப்படி சொன்னாரு, ஏன் இப்படி வச்சிருக்கிறாரு, ஏன் இதை எழுதி வச்சிருக்கிறாரு, இதனால எனக்கு என்ன நன்மை? என்னைக்காவது அந்த கண்ணோட்டத்துல நீ வேதத்தை வாசிச்சிருக்கிறியா? ஏன்னா கடமைக்கு ஒரு பக்கம் படிக்கணும், ஒரு அதிகாரம் படிக்கணும், படிச்சுட்டு போறோம். நம்மால அப்படி கிடையாது. கற்றுக்கொள்ளும்படியாக படியுங்கள். அதான் சொல்றாரு, ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். எதை நாடுகிறார்? நாம எதை நாடுகிறோம்? நம்மாலே கற்றுக்கொள்ளும்படியாக நாடுகள். படியுங்க, நல்ல வேதத்தை படிச்சேன். ஏன்னா இதை நான் எது சொல்றேன்னா, நீ வேதத்தை படிக்க படிக்க உன் துன்பம், துயரம், துக்கம், வியாதி எல்லாம் மறந்து அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த வேதத்தை படிச்சு எத்தனை பேர் கேன்சர் வியாதியிலிருந்து சுகம் பெற்றிருக்கிறாங்க. இந்த வேதத்தை படிச்சு ஆராய்ந்து பார்த்ததுனால எய்ட்ஸ், HIV-லிருந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய சாட்சி சொல்லிட்டே இருக்கலாம்.
ஆனா நாம தான் என்ன செய்யறதில்ல, அது நினைக்கிட்டு உட்கார்ந்து படிக்கிறதுக்கு. கையில வெண்ணெய், இது வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையிற மாதிரி அலையிடும். இதை காய்ச்சி உருக்கி உள்ள அனுப்புனா அது நெய்யா மாறும். வெண்ணெயை கையில வச்சுட்டு நெய் கொடுங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு ₹1,00,00,000 கையில வச்சுக்கிட்டு 10 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறதுக்காக தான் நம்ம கதை. நான் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இதை விட்டா நமக்கு வேற கதியே இல்ல, இதுதான் நம்மள வாழ வைக்க போகுது, இதுதான் நம்மள ஆசிரியர். இன்னைக்கு உண்மையிலே சொல்றாங்க, அதை எந்த அளவுக்கு நான் தாவீதை போல உட்கார்ந்து அதை படிக்க 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 இன்னைக்கு ஆண்டவர் அழகா என்ன ஆசிரியர். இன்னைக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குறேன். அதான் இங்க சொல்றாரு, நான் எந்த நிலையில் நான் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டே என்று பவுல் சொல்றார். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஆண்டவரை பார்த்து, பவுல் எங்க கற்றுக்கொண்டார்? இந்த வேதத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டார். சொல்லுங்க, நம்ம கையில கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகத்திலிருந்து தான் பவுல் என்ன செஞ்சாரு, கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த வேதத்துல அவர் எப்படிலாம் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டார். மனரம்மியமா இப்ப தெரியும், சந்தோஷமா இருக்காரு. அப்ப சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும், அது ஒரு கலை. ஏன்னா உன்னை துக்கப்படுத்துறது, உன்னை கவலைக்குள்ள ஆக்குறது, உன்னை துயரத்துக்குள்ள ஆக்குறது தான் பிசாசுடைய தீர்மானமே. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம 2 பேர்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறோம். சொல்லுங்க, 2 பேர்கிட்ட சொல்லுங்க. ஆமா, 2 பொண்டாட்டிக்காரன் முடிக்கிற கதை தான் இன்னைக்கு நம்ம கதை. 2 பொண்டாட்டிக்காரன் கதைலாம் உங்களுக்கு தெரியுமா? நான் என் கண் கூட பார்த்தேன். எங்க அப்பா அவஸ்தப்பட்டது. எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, அக்காவும் தங்கச்சியும். ரொம்ப அக்கா தங்கச்சி 2 பேரும் சொந்த உடன் பிறப்பு, ரத்தத்தின் ரத்தம். ஆனா சண்டை மாறுமாறு என் கண்ணால எங்களால மறக்கவே முடியாது. அந்த மாதிரி எங்க அப்பாவும் எங்க பெரியமாவும் அடிச்சுக்கிறதுல நான் பார்த்திருக்கிறேன். எங்க அப்பா அப்படியே மண்டையை பிச்சுப்பார். யாருக்குன்னு பேச முடியும்? இவளுக்குன்னு பேசத்தான், இந்த பிள்ளைக்கு பேசத்தான், இந்த பிள்ளைக்கு பேசத்தான், அந்த பிள்ளைக்கு பேசத்தான். இந்த ஆபிரகாம் பிச்சிங் ஆளுங்காரு இல்லையா? இன்னைக்கு காலையில கூட ஆபிரகாம் நான் தியானிக்கும் பொழுது வருஷல படிச்சுட்டு வரும் பைபிள். அப்ப ஆபிரகாம் இந்த சாரால் என்ன சும்மா இருக்க முடியாதா? ஐயோ, எனக்கு குழந்தை இல்லை, என் அடிமை பொண்ணோட நீங்க கல்யாணம் கட்டிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கூடா அப்படின்றான். இவன் கர்ப்பவதியாக இவள் அற்பமா இருந்தாலாம். தன்னுடைய நாச்சியாரை, தன்னுடைய எச்சமாட்டியை இவ எப்படி பார்க்கிறான்? அந்த அடிமை பெண்ணு இவ முழுவதாயிட்டா, கர்ப்பமாயிட்ட உடனே அவளை கேவலமா பார்க்கிறான். உடனே போய் பஞ்சாயத்து யாருக்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட. அவன் அடிமை பெண்ணு இந்த மாதிரி என்ன கேவலமா பார்க்கிறான், அது உனக்குதான் பழி, உனக்குதான் அது சாப்பிட்டு யார மிரட்டா? வீட்டுக்காரன் போய் மிரட்டா. பாவி, இவளை நான் பொண்டாட்டியா கேட்டேன்னா எதுக்கு நீ தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்றிய அப்படின்னு. உன் கையில அவளை கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க போ அப்படின்னா அவன் கொடுமைப்படுத்துவான். அவன் ஊரை விட்டு ஓடுவான். இதெல்லாம் கதை நடந்தது. இதெல்லாம் உண்மை சம்பவம். 2 கட்டானா மாட்டிக்கிட்டு நம்ம முடிக்கணும்னு சொன்ன அது எப்படின்னாக்கா, அதை இதை பாருங்க, 3 விரல் ஒட்டுங்க, நடு விரல் தான் மீன், இந்த சுண்டு விரல் பிசாசு, இந்த மோதிர விரல் ஆண்டவர். ஆண்டவர் நம்மள அவர் பக்கம் இருந்து பரலோகத்துக்கு போறதுக்கு நல்ல வெளிப்படுத்துறதுக்கு அவர் இருக்கிறார். பிசாசு என்ன செய்யறான்? நம்மள அவன் பக்கம் கெட்ட வழியில கொண்டு போய் நரகத்துக்கு கொண்டு போது அவன் இருக்கிறான். இப்ப இந்த கையில இவன் பிடிச்சிட்டு இருக்கிறான், அந்த கையில அவர் பிடிச்சிட்டு இருக்கிறார். 2 கையில நாம மாட்டிட்டு முடிக்கிறோம், எங்க போறதுன்னு தெரியாது. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் உஷாராகி, இவன் மேற்படியா நரகத்துக்கு போறதுக்கு நம்மள இருக்கிறான், இவரு பரலோகத்தில் நன்மை செய்யறதுக்கு இருக்கிறார். அப்ப இவரு கூட தான் வரணும்னு இவன் கையை உதறி விட்டுட்டு நம்ம யாரை பிடிச்சிக்கணும்? ஆண்டவரை பிடிச்சிக்கணும். சோ இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப பவுல் அழகா கற்றுக்கொண்டார். எதுக்குன்னா, பிசாசானன் எப்ப பார்த்தாலும் துன்பப்பட்டுக்கிட்டே இருந்து, பிரேரப்பட்டுக்கிட்டே இரு, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து, சோர்ந்து போயிட்டே இரு, நீ அழுதுகிட்டே இரு அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய சம்பவத்தை கொண்டு வரும். ஆனா ஆண்டவர், மகனே மகளே, பயப்படாத பயப்படாத பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நீ மனரம்யமா இரு. அப்ப ஜெயிச்சுருவேன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நீ நானே என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? எதை கத்துக்கிட்டோம்? எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு, உழுதுகிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்து கண்ணீர் சிந்தத்தை கத்துக்கிட்டோமா, இல்ல எப்பொழுதும் மனரம்யமா இருக்க கற்றுக்கிட்டோம்?
எதை கற்றுக்கொண்டோம்? அதனால பவுல் அழகா சொல்றாரு, நான் கற்றுக்கொண்டேன் மன ரம்மியமா இருக்க. அப்ப நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, எங்க கற்றுக்கொண்டிருப்பாரு அவரு? இந்த புத்தகத்திற்கு தான். ஏன்னா அப்ப பவுல் காலத்துல புதிய ஏற்பாடே கிடையாது. என்ன ஏற்பாடு கிடையாது? எதுதான் இருக்குது? பழைய ஏற்பாடு, தோரா, சங்கீதங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், சரித்திர புத்தகங்கள், இதுதான் இருந்தது அவர் காலத்துல. அப்ப அந்த புத்தகத்தில் இருந்துதான் பவுல் அநேக காரியத்தை கற்றிருந்தார். அதுல அவர் எப்படி மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டார் என்று நான் சிந்தித்த வேளையில எனக்கு புலப்பட்ட ஒரு புத்தகம் யோபுடைய சரித்திரம். நான் ரொம்ப சோர்ந்த வேலையில, நான் ரொம்ப கவலையில கண்ணீர்ல தத்தளித்த வேலையில நான் எங்க ஊழியக்காட்ட போய் ரொம்ப முறையிட்டு அழுதேன். கண்ணெல்லாம் கலங்கி அழுதேன். ஓன்னு இந்த மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை, கடங்காலம் என்ன திட்டான், வாழவும் முடியல, சாவும் முடியல, என்ன செய்யறாங்க அப்படின்னு கதறினேன். அப்பதான் அவர் சொன்னாரு, கண்ணை மூடிட்டு சொன்னாரு, வேதத்துல யோபனுடைய சரித்திரத்தை நீ வாசிச்சிருக்கியா அப்படின்னா. நீங்க வாசிச்சிருக்கீங்களா? எல்லாம் தலையாட்டு பூமி மாடு மாதிரி. என்ன புண்ணியம், என்ன கத்துக்கிட்டோம்? அழுவதுக்கா கத்து கொடுத்தாரு யோபு. அன்பானே, நான் யோபனுடைய புஸ்தகத்தை சும்மா ஃபார்மாலிட்டி தான் படிக்கிறீங்க. வெறித்தனமா இதில் எதுக்காக என்ன அங்கிள் படிக்க சொன்னாரு? இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. அதற்கு நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ரகசியம் ஏதோ இருக்குது. இந்த யோபனுடைய புஸ்தகம் எனக்கு எதையோ கற்றுத்தர போகிறது என்ற அந்த ஆர்வத்தோடு நான் அதை படிக்க ஆரம்பித்தேன். அப்ப படிக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, துதிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். ஆமென். என்ன வேண்டுமா? துதிக்க வேண்டும். நீ துதிக்கும் பொழுது ஆண்டவர் பல அற்புதங்களை செய்கிறார். இதுதான் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு புத்தகம் கிடைச்சது. நாம ஏசாண்டத்தை வர்றதுக்கு முன்னாடியே அந்த புத்தகம் கிடைச்சது எனக்கு. நான் ஒரு கிராமத்துல இருந்தேன், தொழில் செஞ்சுக்கிட்டு. அப்ப நான் ரொம்ப பக்தியா இருந்தேன். மேரி மாதாவும் இயேசுசாமி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வச்சுப்பேன். அல்லாஹ்வில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வச்சிருப்பேன். நடுவில் என்னுடைய ஒரு ஜோசியக்காரன் சொன்னான்ட்டு கருவாளி மரத்துல செய்யப்பட்ட ஒரு பிள்ளையாரி வச்சிருக்கேன். மூணுத்தையும் வச்சுக்கிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு பூ போட்டுட்டு வத்தி ஏற்றிட்டு ரொம்ப பூஜை பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் டெய்லி. இதை ஒரு வயசான ஒரு அப்பா மாதிரி இருக்கிறவர் பார்த்தார். என்னுடைய ஃப்ரெண்டுடைய மாமனார் மெட்ராஸ்ல வந்திருக்கிறார். அவர் ஏஜி சர்ச்சுக்கு போற பிலீவர், அவர் கிறிஸ்டியன். அவரு நான் பூஜை பண்றேன், யார் வந்தாலும் பூஜை பண்ணுவோம், ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி எல்லாம் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுவேன். அவர் ரொம்ப பார்த்தாரு. ஆனா எனக்கு சத்தியமே சொல்லல. அவர் ஏசாமி தான் நல்லவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் சிரிச்சுட்டு அப்படியே பேசிட்டு போயிடுவார். பார்த்துட்டேன். ஒரு நாள் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாரு, இங்கிலீஷ் புத்தகம். அது ஆங்கில புத்தகம். பிரைசிங் பவர் அப்படின்னு பேர் போட்டிருந்தது. அதை கொடுத்தாரு. எனக்கு ஆங்கிலமே வராது, புரிஞ்சிக்கவும் முடியாது, படிக்கவே தெரியாது. அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் வாங்கி வச்சிட்டேன். நான் பெரிய படிச்சாலும் நினைச்சுக்கிட்டாரு. அந்த ஊர்ல எல்லாம் என்ன டாக்டர்னு கூப்பிடுவோம். அதனால இவர் என்ன படிச்சாலும் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா எனக்கு தெரியாது. வச்சுட்டு யோசனை பண்ணேன். இவரு கொடுத்தாரு, என்ன செய்யறது அப்படின்ட்டு. அவர் மருமகன், அவர் நல்ல ஒரு இங்கிலீஷ் புலமை வாய்ந்தவர். ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாரு. எனக்கு ஃப்ரெண்டு. அவரு இந்த லெஷரான டைம்ல, அவர் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இங்க வந்துட்டு ஒரு தம் வாயில் வச்சுட்டு ஊதிட்டு அப்படியே டீ கடைக்கு போயிட்டு பேசிட்டு 1 மணி நேரம் நாங்கள் அப்படியே அங்க உட்காந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஊருக்காக உலகத்துக்காக எல்லாம் பேசுவோம். அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி உங்க மாமனார் இந்த புத்தகத்தை கொடுத்தாரு, இது என்ன இருக்கிறத கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க அப்படின்னு. ஏதோ ஒரு நோக்கத்தோட கொடுத்துக்கிறாரு, என்னன்னு தெரியல, நீங்க படிங்க. அவருக்கு வேலை இல்லைங்க அவரு அப்படின்ட்டு இவர் திட்டிட்டு, சரி நான் சொன்னேன்ட்டு அது படிக்கிறார். துதியின் வல்லமை அப்படின்னு, பிரைசிங் பவர், அதுக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? துதியின் வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள சாராம்சத்தை ஒரு 36 பக்கத்து படிச்சோம். அது படிச்சு தமிழ்ல சொல்லுவார், டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார். இப்ப
நான் என்ன செஞ்சேன், ஒரு பக்கத்தை படிச்ச உடனே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருந்து இது ஏதோ சொல்லி தருது அப்படின்ட்டு உடனே அவர்கிட்ட என்ன சொன்னேன், சார் நீங்க உட்காந்து தமிழ்ல சொல்லுங்க, படிச்சுட்டு நான் அப்படியே எழுதிடுறேன், இதை தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த வேலையாக நம்ம செய்வோம் அப்படின்ட்டு உட்காந்து 36 பக்கத்துக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டோம். அது மனசுல அதிகமா பதிஞ்சிச்சு. துதிக்கிறது தான் அதுல அந்த ஆத்தர் எழுதின அந்த புத்தகம் என்னன்னாக்கா, துதிக்கிறதுனால என்னென்னலாம் சம்பவம் நேரிடும் அப்படின்றத அழகா எழுதுறாரு. நடந்த சம்பவத்திலோ எழுதுறாரு. ஒரு தகப்பம் பயங்கரமா குடிச்சிட்டு இருப்பான், கேரா பிளாட்ஃபார்ம், அந்த குடும்பம் வந்து பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. செம்ம குடி, சம்பாதி காசுலாம் குடிச்சிட்டு வந்து கொண்டாடி பிள்ளைலாம் அடிப்பான். இது நீங்க எங்க பார்த்தாலும் போய் முறையிட்டு ஏசாமிகிட்ட எழுது பார்த்து ஒன்னும் திருந்துற பாடு இல்லை. அப்ப அன்னைக்கு ஒரு சர்ச்சில் ஒரு புது பிரசங்கியார் வந்தார். அவர்கிட்டையும் போய் அழுது புலம்புறது அந்த அம்மா அந்த பசங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு. அப்ப அவர் சொன்னாராம், ஏமா உங்க கணவர் நல்லா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருன்னு சொல்லல, ஆண்டவரே என் கணவர் நல்லா குடிச்சிட்டு வந்து எங்களை அடிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி துரிமா அப்படின்னா. இந்த அம்மா அவரை பேட்ட பார்த்துதான், என்னடா இது குடிச்சிட்டு வந்து அடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல சொல்றாரு, இந்த ஆளுக்கு மண்டகிருக்கு போச்சா அப்படின்னு. சொல்லுமா, கடவுள் உன்னுடைய கணவரை சந்திப்பார் அப்படின்ட்டார். துதிக்க சொல்லி கொடுத்து போயிட்டார். அதே அந்த அம்மா துதிச்சது, கணவன் மனம் திரும்பி இன்னைக்கு அழகா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரமாக இருக்கிறாங்க. அந்த சாட்சி எழுதியிருக்கிறார். இதெல்லாம் எனக்கு பிடிச்ச போனோடனே அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு அது மனசுல பதிஞ்சிச்சு. இப்ப நான் ஏசாமிகிட்ட வந்துட்டேன். நான் கடன் பிரச்சனை நான் புலம்பி தவிச்சுட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல அங்கிள் வந்து என்ன சொல்றாரு, இந்த யோகனுடைய சரித்திரத்தை போய் படின்றார். யோகனுடைய சரித்திரத்தை நீங்க படிங்க பார்ப்போம். யோகனுடைய 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம் 21, 22 படிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு நாம எத்தனை பேர் தேவனை குறை சொல்றோம்? இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த கடவுளை கூப்பிட ஆரம்பிச்சேன், எனக்கு இவ்வளவு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், பட்டக்கால எல்லாம் போயிடுங்க, கெட்டக்கூடியதாங்க கெடுதுங்க, எத்தனை பழமொழி சொல்லுவோம். அதனால இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவரை குறை சொல்லி தூஷித்து திரிகிறார்கள். ஆனா யோபு பணக்காரனா இருந்தான், ஜமீன்தார் மாதிரி இருந்தான், வேலைக்காரர்கள் பிள்ளைங்க ஒட்டகம் மாடு ஆடு எல்லாம் பெரிய லக்ஸுரிஸா இருந்தான். ஒரே நாள்ல ஓட்டாண்டியா வந்து பூகம்பத்தில் அடிச்சுட்டு போன மாதிரி எல்லாம் போயிடுச்சு. நடு ரோட்டில் வந்து பிச்சைக்காரனா இருந்தான். அந்த நிலைமையில தான் அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஸ்தோத்திரம் என்றால் துதிக்கிறது. துதி, ஸ்தோத்திரம், பிரைஸ் இதெல்லாம் ஒண்ணுதான். பிரைஸ் பண்ணுனாக்கா துதிக்கிறது, துதிக்கிறதுனால ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்ணா துதிக்கிறது, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அப்ப அவன் துதித்தான் அல்லது ஸ்தோத்தரித்தான். நீ நான் என்ன செய்யறோம்? பிரச்சனையை கண்டு என்ன செய்யறோம்? அழுகிறோம். பிரச்சனையை கண்டு அங்கலாய்க்கிறோம். பிரச்சனையை கண்டு அடுத்தவங்க எல்லாம் குறை சொல்றோம். இன்னும் கேட்டோம்னா ஆண்டவரே குறை சொல்றோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, புருஷன் சரியில்லை, இந்த புருஷனை கட்டிக்கிற பிறகுதான் எனக்கு இவ்வளோ பாடுகளும். என்னைக்கு உன் தலையில உன் கழுத்தை நீட்டம்னா என் மோனை அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் தாண்டா அப்படின்னு எத்தனை புருஷன்காரன பொண்டாட்டிய திட்டுறாங்க, எத்தனை பொண்டாட்டிய புருஷன் திட்டுறாங்க. கட்டினால இருந்தா எனக்கு இப்படி இல்ல, புள்ள பிறந்த பிறகு புள்ளைய திட்டுவான், இவன் பிறந்த நேரம் சரியில்லை, ஆனால்தான் எனக்கு இப்படி போட்டு வாட்டுன்னு வாட்டுது. 7 நாட்டு சனின்னுவான், நீ தாண்டா சனி. துதிக்க தெரியாத பையில இருக்கிறவங்க. அப்ப அந்த யோபுடைய புத்தகத்தை நான் கத்துக்கிட்டது இதே தாங்க. 2வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க, 8, 9, 10. ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இன்னும் உம்முடைய உத்தமத்திலே
உறுதியா நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அந்த வார்த்தையில ஏன் நமக்கு கத்துக்கிற மாதிரி இருக்குது? வார்த்தையினால யோபு பாவம் செய்யல, ஆண்டவரை தூஷிக்கல. கர்த்தர் கையில நன்மையை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாதா? நல்லா இருந்தா உன்னை நல்லா காப்பாத்தினாரு, கொஞ்சம் ஜுரம் வந்துருச்சு, இல்ல ஏதோ உடம்பு சரியில்லாத போச்சு, பின்னப்ப அதுக்காக கர்த்தர் என்ன கை விட்டுட்டாருன்னு சொல்லுவியா? இன்னைக்கு அப்படித்தானே சொல்லிட்டு தெரியல. அவன் அதை சொல்லவே இல்லை. அதாவது தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னால் என்று இங்க தூஷித்துன்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா மூல பாஷையில் அப்படி இல்லை. எபிரேயத்தில் நாங்க படிக்கும் போது தேவனை துதித்து ஜீவனை விடுனார். அங்க கூட துதித்துன்னா இருக்கு. மூல பாஷையில என்னன்னு இருக்கு? தூஷித்துன்னு இல்லை. இங்க தப்பா டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. தூஷி திட்டிட்டு அப்படின்னு போட்டு. அவன் சொன்னது என்னன்னாக்கா தேவனை துதித்து ஜீவனை விடு அப்படின்ட்டான். அவசரப்படாத அப்படின்ட்டான். அங்க துதித்திருந்தாங்க இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவரை துதிக்க நாம் கற்றுக்கொண்டோமா? உன் பிரச்சனைக்காக நீ துதிக்கும் பொழுது தேவன் உன் பிரச்சனையை எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்கிறார், சூழ்நிலையை மாற்றிக் கொள்கிறார். இதை நான் சொல்லிட்டே இருப்பேன். நிறைய அந்த துதியின் வல்லமை என்ற புத்தகத்திலையும் சரி, அந்த 4வது பரிமாணம் என்ற புத்தகத்திலும் சரி, நான் இதுதான் அதிகமா கற்றுக்கொண்டேன். அப்பதான் எனக்கு அந்த 36 பக்கமும் ஞாபகத்துல கொண்டு வந்தார். ஆஹா, ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நான் என்ன செஞ்சேன்? கற்றுக்கொண்டு, ஆனா ஆண்டவரை அறிந்த பிறகு 2 வருஷமா நான் துதிக்க மறந்து விட்டேன். இப்பொழுது நான் துதிக்க ஆரம்பிக்க போறேன். ஆண்டவரே, நான் ஒட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நன்றி அப்படின்னு துதிச்சேன். அப்படின்னு என்ன புரியுதா? வியாபாரம் இல்லாமல் நான் இன்னைக்கு உட்காந்துட்டு நான் 10 ரூபாய்க்கு லாட்டரி அடிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நிலைமையை நீ மாற்றி போட போறீங்க, என்னால வியாபாரம் பண்ண முடியாத அளவுக்கு என்னை நீ ஆசீர்வதிக்க போறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொன்னேன். அது நடந்துச்சா இல்லையா? என் வாழ்க்கையில் நடந்தது. எவனாலும் ஒருத்தன் சீட் எடுத்துட்டு வந்து மருந்து வாங்க மாட்டானா ஏங்கினேன். ஒரு நாள் ஃபுல்லா ஏங்க, ஒருத்தன் வர மாட்டான். 10 ரூபாய் எடுத்துட்டு அவாசி கூட நோவாஜின் கூட வருவான். 10 ரூபாய் இருக்கும் கல்லால. அப்படியே எனக்கு மனசுலாம் பதைக்கும். என்ன கடன் பிரச்சனை அவ்வளவு இருக்கு. ஆனா துதிக்க ஆரம்பித்த பிறகு என்னால காசு வாங்கி போட முடியலைங்க என் கல்லால. அவ்வளோ ரஷ். ஏன்டா இவங்க வரானுங்க, சாப்பிட விட மாட்டானுங்க, ஒண்ணுங்களுக்கு விட மாட்டானுங்க. ஐயோ கொஞ்சம் கட் பண்ணுங்க ஆண்டவரே வரவங்கன்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். போது ஆண்டவர், பிரியத்தை 2 கையும் இப்படி வச்சுட்டு போது ஆண்டவரை என்னை ஆசீர்வதிச்ச வரைக்கும் போதும்னு சொன்னேன். அப்ப எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது, சூழ்நிலையை மாற்றுகிறவர். நீ துதிக்கும் பொழுது உன்னுடைய சூழ்நிலையை ஆண்டவரால மாற்ற முடியும். அததான் யோபு கத்துக்கிட்டார், பவுல் கத்துக்கிட்டார். எங்க யோபுகிட்ட இருந்து. அடுத்தது தாவீதுகிட்ட இருந்து கத்திருப்பார். நான் அதான் நினைச்சேன். தாவீதுடைய சங்கீதம் பாருங்க, 119:71. வச்சுட்டு 95 வாசிங்க. நான் உபத்திரப்பட்டது நல்லது, உங்களுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். பாருங்க, தாவீது சொல்றாரு. தாவீது துதிக்கிறதுல எஸ்பெஷலி பெரிய ஆள். அவர் கிங். அவர் தாவீது கிங், ராஜாவா இருந்தாலும் துதிக்கிறதுல அவர் ராஜாவா இருந்தார். நான் தாவீதுடைய சங்கீதத்தை நிறைய துதிக்க கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு தாவீது தன்னுடைய கஷ்டத்துல, நஷ்டத்துல, பிரச்சனையில, ஆபத்துல எல்லாவற்றையும் அவர் துதிக்க கற்றுக்கொண்டார். அவர் யோபுகிட்ட இருந்து கத்திருக்கலாம். சம்திங் ஆண்டவர் டைரக்டா கத்து கொடுத்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுறார். உன் பிரச்சனைக்கு நீ அழுதனா உன் பிரச்சனை சால்வ் ஆகாது, நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் பிரச்சனையை கண்டு நீ பயந்தனா உன் பிரச்சனை முடிவு பெறாது. உன்னை எந்த பிரச்சனை கலங்கடிக்குதோ அந்த பிரச்சனையை பார்த்து நீ கலங்கி போய் தவிச்சனா உன் பிரச்சனை முடியாது. துதிக்காரமி. உன்னை கலங்கடிக்கிற பிரச்சனையை கண்டு நீ பயப்படாத.
தாவீது பயப்படல. 75 படிங்க, இது 95 படிங்க. தாவீது அதே சங்கீதம் 119:95. துன்மார்க்கர் என்னை அழிக்க பார்க்கிறார்கள். அருமை. நானும் உம்முடைய சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சாட்சிகள் என்ன சாட்சி? இவர் எதை சிந்திச்சு கொண்டிருப்பாரு? யோசுவாவின் சாட்சி தான் எனக்கு ஞாபகம் வந்து. யோசுவா போருக்கு போகும்போது படையை திரட்டிக்கிட்டு எரிகோ கோட்டை பயங்கரமா இருக்கு. அந்த எரிகோ கோட்டையை தாக்கக்கூடிய படபலமோ அல்லது ஆயுத பலமோ அவங்க கிட்ட கிடையாது. 2 பலமும் அவன்கிட்ட இல்ல. உட்காந்துட்டான், சோர்ந்து போய் உட்காந்துட்டான். இந்த பெரிய கோட்டையை நான் எப்படி இடிச்சு இதுல என்னாண்ட போய் நான் அவளை பிடிக்கிறது, அந்த நாட்டை நான் தேசத்தை நானே சொந்தமாக்கிக் கொள்வது என்று அவன் யோசித்த வேளையில ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டார். யோசுவாவே, நீ ஏன் கலங்கி போய் தவிச்சிட்டு இருக்கிற? இந்த எரிகோ கோட்டையை பார்த்து ஏன்டா நீ கலங்கி சோர்ந்து போயிருக்கிற? உன்னால ஒண்ணு செய்ய முடியும் அப்படின்னாரு. என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டான். உன்னால துதிக்க முடியும். ஆண்டவர் என்ன கத்து கொடுத்தாரு? துதிக்க முடியும். உன் பலபலத்தெல்லாம் எழுப்பு, சோர்ந்து போவாத. இந்த எரிகோ கோட்டையை துதிச்சு சுத்தி வா. 7 நாளைக்கு அந்த மாதிரி செய். 7வது நாள் 7 முறை சுத்தி வா. 7 முறை சுத்தி வந்து எக்காலத்தை ஊது. அப்ப நான் இந்த ஊரை நான் உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் துதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தார். அததான் இங்க தாவீது கற்றுக்கொண்டிருப்பார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னை எதிரிகள் சூழ்ந்து வந்த போதிலும் நான் என்ன செஞ்சேன்னா, அதை பத்தி கவலைப்படல, அதை பத்தி சோர்ந்து உட்காரல, அதை பத்தி துக்கப்படல, அதுக்காக ஒளிந்து கொண்டு பயந்துகிட்டு நடுங்கி கொண்டு இல்ல. நான் எதை தியானிச்சேன்னு சொல்றாரு. இன்னொரு வாட்டி படிமா. துன்மார்க்கர்கள் என்னை அழிக்க காத்திருந்தார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். என்ன சாட்சியை சிந்தித்து இருப்பாரு? உனக்கு கஷ்டம் வரும்போது ஏற்கனவே கஷ்டத்துல கடந்து வந்தவர்களுடைய சாட்சியை சிந்தித்து நீ விசுவாசத்துல பலப்படு. அதுக்குதான் இந்த சாட்சி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல எழுதி இருக்குது வேதத்துல திஷ்டாந்தகமா நல்லது கெட்டது எல்லாம் இந்த சாட்சி எல்லாம் எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சாட்சியை பார்த்து நீ நானும் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும், துதிக்க வேண்டும், ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தான் போட்டிருக்கு. ஆனால் தான் ஒவ்வொரு சாட்சியை கேட்கும் போது நீ கற்றுக்கொள்ள ஆரம்பி. நான் கற்றுக்கொண்டு துதிச்சதுனால்தான் இன்னைக்கு மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். அன்பாவில்லை, இன்னைக்கு பாருங்க, பவுல் சும்மாலாம் எழுதலைங்க, அனுபவத்தில் எழுதுறார் கடிதத்தை. நான் எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். அப்ப எங்க கற்றிருப்பாரு அவரு? இதுல தான் கற்றிருப்பாரு. தாவீது எங்க கத்துக்கிட்டாரு? யோபுல கத்திருப்பாரு. யோபு எங்க கத்துக்கிட்டாரு? ஆண்டவர்ட்ட கத்திருப்பாரு, யோசுவாட்ட கத்திருப்பாரு. இப்படி பல விதத்துல கற்றுக்கொண்ட சத்தியத்தை தான் இன்னைக்கு வேதத்துல திஷ்டாந்தகமாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கா. இன்னைக்கு வேத புத்தகத்துல நாம என்னத்தை கத்துக்கிட்டோம்? வேதத்தை படிக்கிறதே எதுக்கு? கத்துக்கிறது தானே. கத்துக்கிட்டோமா துதிக்க? அன்பாவில்லை, இன்னைக்கு பாருங்க, நமக்கு அதான் சொல்லுவேன். நான் கொஞ்சம் இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பாரு, பவுலுக்கு பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருந்தது அவர் காலத்துல. இப்போ உன் காலத்துல என்ன இருக்குது? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு 2 இருக்குது. அப்ப 2த்துலயும் நீ அதிகமா கத்துக்கலாம்ல. ஐயோ, கத்துக்கலாமா இல்லையா? கத்துக்கிட்டோமா? இன்னைக்கு அதிகமாய் நீ நானும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தர்களை விட புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நவீன காலத்து பக்தர்களாகிய நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அதிகத்தை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. அதிகமா எதிர்பார்க்கிறாராம். சொல்லுங்க, கையை பக்கத்துல கொடுத்து சொல்லு. நல்லா அதிகமா எதிர்பார்க்கிறார். சொல்லு. என்னத்தை அதிகமாகும்? காணிக்க மனத்தையா, காசியா, பணத்தையா,
எதை அதிகம் எதிர்பார்க்கிறாரு? வேதத்துல நீ வளர வேண்டும் என்று அதிகம் எதிர்பார்க்கிறார். வேதத்துல நீ விசுவாசத்தில் அதிகமாய் வளர வேண்டும். வேதத்துல நீ அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தின்படி அதிகமாய் நடக்க வேண்டும். வேதத்தின்படி நான் வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் அதிகம் எதிர்பார்க்கிறார். அந்த அதிக அன்புல, அதிக விசுவாசத்துல, அதிக கற்றுக்கொள்ள வளர்ந்தமா இன்னைக்கு ஒரு மக்கட்ட மாதிரி மக்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 10 வருஷம் 20 வருஷம் ஆகுது நான் வார்த்தையை கேட்கிறேன், இந்த பைபிள தான் வாசிக்கிறேன், இன்னும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன், நான் சோர்ந்து போய் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பாஸ்டர்ட்ட வந்து தலையை நீட்டிட்டு இதான சொல்லிட்டு இருக்கோம். அவரு செவிக்கிறாரு. கடைசியில ஜெயிச்சு ஒண்ணு நடக்குதுன்னா நீ அண்ணாட்ட போய் வல்லமே இல்லை, இந்த 10 வருஷமா ஜெயிச்சாரு, என் புருஷன் திருந்தது இல்லை. மவள உன் புருஷன் திருந்தா நீ முழங்கால நின்று துதிச்சாதான் திரும்புவான். பாஸ்டர் ஜெயிக்கிறதுல திரும்ப மாட்டான். அதனால உன் பாஸ்டர் நீ மட்டமா இடப்படாத. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் இடம் போடுறவங்களா இருக்கிறோம். இந்த பாஸ்டருக்கு பிசாசு தொத்து பலமே இல்லை. தாத்தாட்டு போ, அவரு தோத்துவார் போ. முன்னாடி எப்படி கோயில் கோயிலா அலைஞ்சோமோ அதே போல இன்னைக்கும் கோயில் கோயிலா பாசா தலையை நேர்றது தான் உன் வேலையை. என் வேலை வெக்கப்படுங்க. நீ சவால் விடு. ஏன்னா அற்புதம் செய்யற பாஸ் இல்ல. யாருங்க அதை நம்புற இல்ல, அப்புறம் எதுக்கு பாஸ் நம்பி ஓடிட்டு இருக்கிற? ஒவ்வொரு பாஸ்டா போன் பண்றது டிவில பார்த்துட்டு ஏதோ பார்த்து உங்க சர்ச் அவன அந்த சரி, நீங்க உங்க சர்ச்சில் ஆவி இல்லாத சொல்ற, நீ எல்லாம் நேரம் இங்க வந்துடு, நான் பாத்துக்கிறேன். ஆவியில நல்லா உன்னை வேலை வச்சு நான் உன்னை ஊருக்கா போட்டுறேன். ஒருத்தன் அப்படிதான் போன் பண்ணணும். நம்ம விசுவாசிக்கு சொன்னாங்க. நான் ஒருத்தனுக்கு போன் பண்ண டிவியை பார்த்துட்டு, உன் சமையல ஆவி இல்லாத சமமா நீங்க வந்துரு. போன் பண்ணி உனக்கு வெக்கமா இல்ல? ஏசாண்டர் அற்புதம் பண்ணுவாரா அந்த பாஸ்டர் அற்புதம் பண்ணுவானா? நான் கேட்கிறேன், யாரா இருந்தாலும் சொல்லு. அப்பாங்களே, நீங்க உங்ககிட்ட அந்த ஃபெய்த் இல்ல, அந்த துதி இல்ல, உங்ககிட்ட நிறைய மைனஸ் பாயிண்ட் வச்சுக்கிட்டு நீ பாஸ்டர் அழகுற. இந்த பாஸ்டர் சரியில்லை. பாஸ்டருக்கு என்ன வேலையோ அந்த வேலையை கொடுத்துக்கிறாரு, அவ்வளவுதான். ஒரு மந்தையை கொடுத்து மேய்க்க சொன்னார்னா அவரு ஒரு பாஸ்டர் பிசாசு தோட்டத்துல ஸ்பெஷலிஸ்டா வச்சிருப்பாரு. ஒரு பாஸ்டர் வந்து வியாதிகளை அற்புதத்தை சொல்லப்படுத்துது. யாருக்கு என்ன கிருபை வரம் செயல்படுதோ அதுதான். எனக்கு போதிக்கிற வார்த்தை தான் கொடுத்துக்கிறாரு, உனக்கு கத்துக் கொடுக்குறேன். நீ கத்துக்கிட்டு நீ ஜீனியஸா மாறணும். அதை கத்துக்கிறதுக்கு மக்கு பிளாஸ்டிக் மாதிரி உட்காந்துட்டு பாஸ்டர் நீ அழைங்கன்னா யாராருக்கு அவங்கவுங்க ஊழியத்தை செட் அப் பண்றதுக்கு என்னென்ன வரம் கொடுக்கணுமோ அதுதான் கொடுத்துருக்கிறாரு. அதை கூட புரிஞ்சுக்கோ. அன்பாலே, இந்த பவுல் அநேகரிலிருந்து கற்றுக்கொண்ட சத்தியத்தின் மூலமா தான் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு அழகா உண்மையிலே சொல்லுவேன். நான் பெருமைகளாம் சொல்லல, நான் தாழ்த்தி சொல்றேன். இந்த ஊர்லயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, படிக்காதவனுக்கு படிச்சவனுக்கு வாழ்வத்துல உரிச்சி அப்படியே ஊட்டி விடுற மாதிரி இந்த வேத வசனத்தை புரியுற மாதிரி நடத்துற ஒரு பாஸ்டர்னா அது யாரா இருக்கும் நீனே கண்டுக்கணும். அவ்வளவு புரியுற மாதிரி நடத்தினாலும் நீ என்ன செய்யற? புரிஞ்ச மாதிரியே நடிச்சுக்கிட்டு வீணா போயிட்டு. எனக்கு புரியல, எனக்கு தனியா வந்து கூட சொல்லி கொடுன்னு கொஞ்சம் தனியா வந்து கூட நீ கேளு. உன் சந்தேகத்தை கும்பல போயிட்டா நான் இன்னும் உனக்கு புரியுற மாதிரி ஒரு நாள் கூட நடத்துறேன். அன்பாலே, இங்க பவுல் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. பவுல் எப்படி இந்த புதிய ஏற்பாடு நம்ம கொடுத்திருக்குது, அதுல இருந்து நம்ம என்ன இன்னும் அட்வான்ஸா கத்துக்கணும்ன்றத நான் என்ன சொல்றேன்னா, அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கை புத்தகத்தை பாருங்க, 16ஆம் அதிகாரம் 23, 26 என்ன சொல்லி பாருங்க. அப்போஸ்தலர் பவுலையும் சீலாவையும் பிடிச்சு அடிக்கிறாங்க. மாடு மாதிரி அடிக்கிறாங்க, ரத்தம் மாதிரி அடிக்கிறாங்க. அடிச்சு உடச்சி ஜெயில கொண்டு போய் போடுறாங்க. போட்டுட்டு என்னவா உட்காவலரையும். உட்காவலர்னா என்னன்னா ரொம்ப
தப்பிக்கவே முடியாத ஒரு சுரங்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு கழுமரத்துல கட்டுறாங்க. காலையும் கையும் ரொம்ப தண்ணியில போட்டு விலங்க போட்டு கட்டுறாங்க. எங்க தப்பிச்சு போறாங்க? இவன் என்ன கிரிமினலானோ என்ன செஞ்சாங்க? இயேசு நல்லவர்னு சொல்லி அந்த ரோட்ல நின்று பிரசங்கம் பண்ணாங்க. அதுக்கு அடிச்சு உதைச்சி ஏதோ பெரிய அக்யூஸ்ட் மாதிரியும் பயங்கரமான கொலகாரம் மாதிரியும் 10 பேர் தலையை சீட்டு வந்த மாதிரியும் கை கால விட்டு கட்டி கழுமரத்துல போடுறாங்க. சத்தியத்தை சொன்னவங்க ரத்தம் வர மாதிரி அடிச்சு. அதுதான் அந்த சம்பவம். சொல்லுங்க, படிங்க. பத்திரமா காக்கும்படி சரி பெற்று உட்காவல் அறையிலே அடைத்து கால்களை தொழுமரத்திலே கட்டி வைத்தான். பாருங்க, காலை கட்டுற அளவுக்கு இவனா கிரிமினலா? 10 தலையை கட்டினவனா? சுவிசேஷம் சொன்னாயா? இதுக்கு அடிச்சு முடிச்சு உதச்சு அவனை கழுமரத்துல கட்டினா நீ இருந்தாலும் நானும் இருந்தா என்ன செய்வோம்? சோர்ந்து போய் ஐயோ ஆண்டவரே உன்னை பத்தி சொன்னதுக்கு எனக்கு இம்மாடி தானா? இதான் நீ செய்யற உன் வல்லமை தானா? நீ ஒரு அற்புதத்தை பண்ணக்கூடாதா? ஆச்சா போச்சான்னு புலம்பி தீர்ந்துருப்போம். ஆனா பவுல் இல்லாம அவங்க புலம்பவே இல்லை, அழுவே இல்லைங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அடுத்த வார்த்தை படிங்க. நடு ராத்திரில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி என்ன செஞ்சாங்கன்னா காலங்க தட்டுல கொஞ்சம் தூங்கலாம் எழுதிக்கலாம். எதுக்கு காலம் தட்டுற? எதுக்கு தட்டுன? அவங்க தட்டினாங்க, நான் தட்டுனேன். எதுக்கு தட்டுற? பவுலும் சீலாவும் அடி வாங்கிட்டு ரத்த ஒழுகி உட்காவலில் இருக்கும் பொழுது அவனுக்கு புலப்பல் வரல, அழுக வரல, டயர்ல தூங்கல, ரத்தம் வருதுன்னு பதறல. என்ன செஞ்சாங்க? துதித்து பாடினார்கள். அப்ப சூழ்நிலைகள் மாறிச்சா இல்லையா? அவன் தன்னுடைய சூழ்நிலையை மறந்துட்டாயா? உன் சூழ்நிலை எவ்வளவு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படியே ஹை டிகிரி டெம்பரேச்சர் அடிக்கலாம், இல்ல கேன்சர்னு சொல்லலாம், இல்ல வயிற்றுல கட்டி இருக்குது, உனக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லலாம் அந்த டாக்டருங்க படிச்ச அதிபாலிக்க. நீ என்ன செய்யற? அழுத்து உட்கார்ந்துக்கிறியா? கடைக்கு தப்பிச்சிட்டு இருக்கிறியா? ஐயோ எனக்கு புள்ள இல்லைன்ட்டாங்க, டெஸ்ட் டியூப்ல தான் புள்ள போகணுமா. ஒரு பொண்ணு சொன்னாங்க, ராம்நாட்ல நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒரு நாள் உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்தேன். அது சான்ஸே கிடையாது, டெஸ்ட் டியூப் தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஊழியக்கார் இந்த கதையெல்லாம் சொல்லி துதிக்க சொல்ல பாருங்க. துதிக்க ஆரம்பிச்சது. துதிச்சு ஒரு 2 மாசம் கூட இல்லைங்க, 3ஆவது மாசம் கர்ப்பப்பையில புள்ள இருக்குங்க. என் வாழ்க்கையில நடந்த அந்த அந்த ஐயா இன்னைக்கு வந்து சாட்சி சொல்றேன். பட்டுல வந்து நான் சாட்சி சொல்றேன். இன்னும் வரல. இந்த புள்ள இன்னைக்கு வளர்ந்து பெருசாயிடுச்சான், வயசுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பாருங்க, குழந்தை சான்ஸே கிடையாது. கர்ப்பத்தில் பிள்ளைய தரிக்காது இருப்பான். நான் சொன்னேன், ஆண்டவர் சூழ்நிலையை மாத்துகிறது. நான் துதித்தான். பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது சூழ்நிலையை மாத்திட்டாரு. சிறைச்சாலையில் இருக்கிற கழுமரத்துல கட்டப்பட்டவனுடைய சூழ்நிலையை மாத்துறாரு. என்னது? கழுமரத்துல கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலியில என்ன செஞ்சுட்டான்? தெரிக்கப்பட்டது. சிறைச்சாலையில் இருக்கிற கதவெல்லாம் தெரிக்கப்பட்டது. இவன் நிமித்தம் சிறைச்சாலையே சூழ்நிலையை மாத்திட்டாரு. எல்லாருக்கும் விடுதலை கொடுத்துட்டாரு. அவனும் ஓடணும், ஓடல, அங்கேயே உட்கார்ந்துட்டான். சிறைச்சாலை கதவு தலைவன் வந்து பார்க்கலாம். ஐயோ கதவெல்லாம் திறந்து கிடக்குதே, ஜெயில யாருமே இருக்க மாட்டாங்களே, எல்லாம் தப்பிச்சா போச்சுன்னு ஓடி இருப்பாங்களேன்னு வந்தா எல்லாம் உட்காந்து கை தட்டின்னு உட்காந்துருக்காங்க. என்னடா ஆச்சரியமா இருக்குது, என்னடா கை தட்டி உட்காந்துருக்கீங்க? கையில விலங்குக்கானா கட்டி வச்சுதான் உடஞ்சிச்சு, ஜெயில் கதவெல்லாம் திறந்து கிடக்கு, தப்பிச்சு ஓடாம உட்காந்துருக்கிறேன். அவனு மறந்து பாடுறானுங்க. நாங்களும் மறந்து கை தட்டிட்டு உட்கார்ந்து எங்களை மறந்து ஆண்டுடைய பிரசன்னம் வந்து இறங்கியது பார்க்கிறோம். ஆமே. சூழ்நிலையை மாற்றி போடுங்க. துதி எடுத்தனாக்கா சூழ்நிலையை மாற்றி போடுகிற தேவன். எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சு. நாங்க என் மனைவி உள்ளார மாட்டிக்கிட்டோம். அந்த ரூம் உள்ளார மெத்தையில பெருக்க போனோம், மாட்டிக்கிட்டோம். கதவு திறக்கவே முடியல, ஏதோ லாக் ஆயிடுச்சு. எடுத்துட்டான், ஆட்டோமேட்டிக் லாக். அது என்னன்னு தெரியல. மெசேஜ் கொடுத்து வேற வரணும், மணி வேற ஆகுது. சரி, டக்கு இந்த பவுல் சீலா வந்து ஜாபம் போட்டு வந்தாங்க.
சரி, நானும் துதிச்சு பார்ப்போம், இந்த கதவு தானா திறக்குதான் பார்ப்போம்ட்டு துதிச்சு பாட்டு பாடிட்டு துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கண்ணு தெரியாத மணி இங்க இருக்கிறான். அப்ப இருந்தான் அவன் வந்து சும்மா கதவை கையை வச்சா திறந்துச்சுங்க. அன்பாலே, இன்னைக்கு ஆண்டவரால் அற்புதம் பண்ண முடியும். ஆமென். பவுல் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செஞ்சது உன் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? உன் சிறை இருப்ப திருப்ப மாட்டாரா? உன் சிறைச்சாலையினுடைய அந்த கண்ணீரை காண மாட்டாரா? அன்பாலே, துதிக்க மறந்துட்டேங்க, துதிக்க மறந்துட்டேன். மெயினா துதிங்க. நான் எல்லாருக்கும் இன்னைக்கு கவுன்சிலிங்ல 3/4 பேருக்கு நான் அவர்தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கூட என் நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் பொண்ணை குறித்து அவ்வளவு பாடம். என் பொண்ணு அடங்கவே மாட்டேங்குது. இவர் ஒரு ஊழியக்காரர். அப்ப திரும்ப அவருக்கு நான் ரிவீல் பண்ண, அவருக்கு எப்பயும் 4000 பெருமானத்தையும் துதியும் நிலைமையும் கொடுத்துட்டேன். ஆனா அதை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அவருக்கு தெரியல. அதை அப்படியே படிச்சு வச்சுட்டாரு. நிறைய பேர் அப்படிதான் வச்சுக்கிறாங்க. படிக்கிறது எதுக்குன்னா கற்றுக்கொள்ளலாம். அதை தொடர்ந்து சாகிற வரைக்கும் அதை நீ அப்ளை பண்ண, உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ மறந்து போய் ஒரு காரியத்துக்கு நீ தூச்சு அதுக்கப்புறம் வெற்றி கிடைச்சு அதோட ஓரம் முடியாது. புதிய காரியத்துக்கு உட்காந்துட்டு அழுகுற, வேற ஒரு பிரச்சனை வந்து உட்காந்து அழுகுற. இதே ஃபார்முலா தான் கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும். அப்ப அவர்கிட்ட திருப்பி ரினியூல் பண்ணி போய் இந்த 2 புக்கையும் திருப்பி படிச்சு உன் பொண்ணுக்காக துதிக்க, ஆண்டவரே என் பொண்ணு இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லு, இருக்கிற நிலைமைக்காக நன்றி சொல்லு. கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றி கொள்வார். ஆமென். இன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு பொண்ணு தனிக்கட்ட தலைமை தெரிஞ்சது. ஏற்கனவே சொல்லிட்டேன், எத்தனை சொல்லிட்டேன். ஒரு பெற்றோர்கள், அந்த ஒரு பொண்ணு ஒரு பையன், உண்மையிலே நடந்தது சம்பவம். அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படியே உலகமா போயிட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்டோட சுத்திட்டு இருந்தா யாரு பேரண்ட்ஸ் கண்டிப்பாங்கல்ல, கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சுத்த கூடாதுமா, அவங்க கூட வண்டியில போகாத அப்படிலாம் சொல்ல கண்டிக்க சுத்த ஆரம்பிச்சிச்சு. யாரோட போச்சுன்னா தன்னுடைய அண்ணனுடைய நண்பர்களோட சுத்த ஆரம்பிச்சிச்சு. அவனெல்லாம் வந்து சொல்றாங்க, உன் தங்கச்சி அவனோட சுத்தனா இவனோட சுத்தனாங்க. இவனுக்கு பயங்கரமா பத்திட்டு இருக்கு. விட்டு அட்டிக்கிறாங்க 2 பேரும் போட்டு சாத்து காப்பாங்க. ஏன் போவியா போவாங்கடா அப்படின்னு போ. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு அந்த பிள்ளை. வீட்டை விட்டு போய் துரத்துட்டாங்க. வீட்டை விட்டு வீட்டிலே இருக்காது, போ இந்த மாதிரி தரதுல வீட்டிலே இருக்காங்க. கிறிஸ்டியன் குடும்பம் அது போயிடுச்சு. வீட்டை விட்டு போன உடனே இந்த வீட்டை பழிவாங்கணும், எங்க அப்பா அம்மாவை பழிவாங்கணும், என்ன தெரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பனுடைய ஃப்ரெண்டு கூட எல்லாம் சுத்த ஆரம்பிச்சான். இவன் வயசு என்ன அவன் வயசு. அவன் அப்பனுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து சொல்றான், உன் பொண்ணு இவனோட பார்த்துட்டு அவனோட பார்த்துட்டான். இப்படி அந்த பொண்ணு தரிகட்டு தெரிந்தது. இவங்களுக்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் கொண்டு வந்து அப்படியே கூடி குறுகுனாங்க. ஐயோ இந்த பொண்ணு செத்து தொலையாதா, எங்கேயாவது ஆக்சிடென்ட்ல செத்து கூடாதா அப்படிலாம் நினைச்சு ஜெபிச்சாங்க. என் பொண்ணை இட்டுட்டாண்டவரே, இவன் வாழறத விட சாவடிச்சுட்டாண்டவரே சொல்லி ஜெபிச்சாங்க. அப்ப ஒரு ஊழியக்காரரு அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறாரு. இந்த துதியின் மலமை எழுதின ஊழியக்காரர் தான். அப்போ போன உடனே அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு அவமானத்தை உண்டு பண்றான், அவளுக்காக செபிச்சிங்க அப்படின்னு. அவன் சாவணும்னு நாங்க ஜெபிக்கிறோம்னு சொன்னாங்க. இப்ப எந்த அளவுக்கு வேதனை இருக்குமா? அப்பதான் இவர் சொன்னாமா, இல்லம்மா இதெல்லாம் வேதனைன்னா அவ இன்னும் அப்படிதான் இருப்பா, நான் சொல்ற மாதிரி வேண்டுதல் செய்ய அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு. ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல மகளுக்காக நன்றி. இந்த அம்மா கண்ணு திறந்து பார்த்து சொல்லிட்டாங்க, நல்ல மகளாக என்ன பாஸ்டர் இவ்வளவு கதையை கேட்டுட்டு நல்ல மகன் சொல்றீங்களே, எப்படி உங்களுக்கு வாய் வருது அப்படின்னு. சொல்லுமா, நல்ல மகளுக்கா நல்ல மகளாமா, அவன் விசாரிச்சுதாமா அவளை என்ன செஞ்சுட்டு அழகு வச்சுட்டு அதை முதல்ல புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மகளுக்காக நன்றின்னு சொன்னாங்க. இது நல்ல மனசு இல்லாம பல்ல கடிச்சிட்டு நல்ல மகளுக்காக நன்றி வேதனையோட இல்லம்மா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன், உள்ளத்தோட சொல்றாரு, நல்ல மகளுக்காக நன்றி. அவன் இப்படி தரதலையா அப்பா நண்பர்களுடையும் அண்ணனுடைய நண்பர்களுடைய சுத்தி திரியறதுக்காக கெட்ட வழியில செல்றதுக்காக நன்றின்னு சொல்லுமா அப்படின்னா, இது என்னால சொல்ல முடியல பாஸ்டர், அவ அப்படி நடக்கிறான் தான் வேதனையில இருக்கிறோம், நீங்க அதுக்கே நன்றி சொல்லி தெரியுது, ஆண்டவருக்கே தூஷணமா இல்ல.
அப்படின்னா, இல்லம்மா நீ சொல்லுமா சொன்ன, நீ அவளை நல்ல மகளாக மாற்றி தரப்போறீங்க, உன்னை ஏற்றுக்கொண்டு பக்தியுள்ள மகளாய் ஒழுக்கமுள்ள மகளாய் மாற்ற தரப்போறீங்க, அதுக்காக நன்றின்னு சொல்லுமா அப்படின்னா. இந்த 3 நன்றி தான் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவர் போயிட்டாரு, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த அம்மா ஜெபிக்க என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற அந்த மக மேல இருக்கிற கசப்பு, வெறுப்பு, கோபத்தை உண்டு பண்ற பிசாசு வெளியில வந்துச்சாங்க. துதிக்க ஒரு வாரம் துதிச்சு மன ரம்மியமாய் துதிக்கும் பொழுது அந்த கசப்பு வெறுப்பெல்லாம் அது இருந்துட்டு அப்படியே எட்டக்க நோந்ததை பார்க்கணும். இது துதி எடுக்கும் பொழுது இது உள்ளத்துல இருந்த அந்த கசப்பையும் வெறுப்பையும் உண்டு பண்ணிச்சு பாரு. ஒரு பிசாசு உட்காந்துட்டு, உன் மவளா அவன் கெட்டவன், அவளுதான் ஒழுங்க கெட்டவன், அவளை நேசிக்காத, அவளுக்காக ஜெபிக்காத இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்து பாரு ஒரு பிசாசு இந்த அம்மா கிட்ட உட்காந்துட்டு. அது முதல் விலகி போச்சான். அது விலகி போன உடனே இந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணு மேல பரிதாபம், பச்சாதாபம் வந்து கண்ணீரோட நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. முன்னாடி கடுப்பா சொன்னவங்க எப்படி இருந்தாங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே நல்ல மகள் தான், வீணா போயிட்டா, அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். அவளை நல்லவளா நீங்க என்கிட்ட கொண்டு வந்து உங்களால கொடுக்க முடியும் ஆண்டவரே, அதுக்காக நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, அட்வான்ஸா துதிக்க ஆரம்பித்தான். காணாததை அதான் விசுவாசம். நடந்தது என்ன தெரியுமா, ஒரு நாள் 12 மணிக்கு வீட்டு கதவை யாரோ படபடன்னு தட்டுற மாதிரி இருந்துதான். எங்க அம்மா போய் எழுந்திரிச்சு பார்த்தாக்கா, அலங்கோலமா ஆடையெல்லாம் கிழிஞ்ச வந்தமா, தலைவலி போலமா அந்த பொண்ணு அப்படியே அலங்கோலமா வந்து நின்று அம்மானு கத்துறாளாம். ஒரு மாதிரி கட்டி அணைச்சு, வாமகளேன்னு சொல்லி கட்டி அணைச்சு உள்ளர கொண்டு வந்து விட்டுட்டு வந்து கதையை கேட்டா, அம்மா நான் இன்னைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோட ஒரு கிளப்ல நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தேன். ஒரு காரணம் வந்து என்ன அடிச்சது மாதிரி இருக்குது, செவில அரைஞ்ச மாதிரி இருக்குது. அதன் பிறகு நான் அரைமுறையா நிக்கிறத பார்த்து நான் உணர்ந்து வெட்டப்பட்டுட்டு அவன் விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிச்சேன். அவன் என்னை தொடர்ந்து வர ஆரம்பிச்சான். என்னை எப்படியாவது ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சு, என்னை கெடுக்கணும்னு நினைச்சான். வந்தான், நான் அவனை விட்டு ஓடி வர அவன் தெரிஞ்சுக்கிட்டே வந்தான். இதுதான் நடந்தது. நான் வரும்போது நினைச்சேன், சரி நேரம் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம், அம்மா என்னை ஏத்துக்காம என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாக்கா நேரா ரயில்வே ட்ராக்ல போயிட்டு செத்து போயிடுவோம்னு நினைச்சு ஓடி வந்தேன். எப்படிமா என்னை ஏத்துக்கிட்ட, என்னை வெறுத்திக்கல, என்னை அடிச்சு என்னை வீட்டை விட்டு தருத்துனீங்களே, இன்னைக்கு எப்படி நீ ஏத்துக்கிட்டீங்க, இப்படிப்பட்ட நிலைமையில வந்து நிற்கும் போது நீ என்ன எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்டு அவ கதற ஆரம்பித்தாலாம். அப்ப சொன்னாலாம், மகளே உனக்காக 3 மாசமா நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், துடிச்சு ஜெபமாயிட்டு இருக்கிறோம். என் தேவன் என் ஜெபத்தை கேட்டு என் மகளை ஒரு நாள் மனம் திரும்பி கொண்டு வந்து சேர்க்க போறா என்று விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தோம். எங்க ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் உன்னை அரைந்து உன் கண்ணை என்ன செஞ்சிருக்கிறாரு, திறந்திருக்கிறார். அப்ப துதிக்கும் பொழுது சூழ்நிலை மாறுதா இல்லையா, மாறிச்சா இல்லையா, கொண்டு வந்து நிறுத்தினாருங்க. இந்த மாதிரி நிறைய நான் அப்ளை பண்ணிட்டேன். அடங்காத மகன் இருக்கிறானா, அடங்காத மகள் இருக்கிறாளா, அடங்காத மனைவி இருக்கிறாளா, அடங்காத கணவன் இருக்கிறானா, கலங்கி தவிக்காத, துதிக்க ஆரம்பி, முழங்கால நின்று நல்லா துதிக்க ஆரம்பி. தெரிய வைக்கிறாரா இல்லையா, நிறைய பேர் தெரிய வச்சிருக்கிறார். நீங்க நான் சொல்லிட்டே இருக்கலாம், விடிய எத்தனையோ சம்பவத்தை சொல்லலாம். நீ நானும் துதிக்க கற்றுக்கொள் ஆண்டவர் அதான் சொல்றார். ரோமர் 12:12 பாருங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு, அது போதும். அடுத்தது உபத்திரத்திலே பொறுமையாயிரு. அதேதான். எந்த ஜபத்துல, கண்ணீர் ஜபத்துல, புலம்பல் ஜபத்துல இல்ல, துதியின் ஜபத்திலே கரெக்டா இரு. அதுதான் சொல்ற. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. நிச்சயமா ஒரு நாள் என் நிலைமை மாறும், நிச்சயமா என் பிள்ளைகளுடைய நிலைமை மாறும், நிச்சயமா என் கணவனுடைய நிலைமை மாறும், நிச்சயமா என் குடும்பத்துடைய சூழ்நிலை மாறும். நான் துதிக்கும் பொழுது உபத்திரத்துல பொறுமையை கை கொண்டு பவுல் சீலாவும் பொறுமையை கை கொண்டு துதிக்க ஆரம்பித்தார்கள். யோபு பொறுமையை கை கொண்டு துதிக்க ஆரம்பித்தார்கள்.
தாவீது சூழ்நிலையில பொறுமையா இருந்து துதிக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறியது. வெற்றியாளர்களாய் மாறினார்கள். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இன்னைக்கு திஷ்டாந்தகமான முன்னாடி சாட்சியாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நீ நானும் ஒரு சாட்சியாய் மாற வேண்டும் என்றால் நீ உபத்திரத்திலே பொறுமையா இருந்து எப்பொழுது சந்தோஷமா இருந்து ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கை மாறும். கடைசியா பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க, நானே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்லுங்க. ஏன்னா உன்னை கவலைக்குள்ள ஆக்குறது எது? உன் பிரச்சனை, உன் குடும்ப சூழ்நிலை, உன் மகன், உன் மக, உன் புருஷன், உன் மனைவி, உன் வருமானம், உன் கடன், உன் வியாதி, இதெல்லாம் உன்னை கவலைக்குள்ள ஆக்குது. ஆகுதே இல்லையா? நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? கவலைப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து வாரம் வந்துட்டு உட்காந்து புலம்பிட்டு போற. பாஸ்டர் என் பையன் தெரிஞ்ச பாஸ்டர், என் புருஷன் பாஸ்டர் புலம்பாத. ஆண்டவர்கிட்ட துதிக்க கற்றுக்கொள். அதான் இங்க சொல்ற, கற்றுக்கொள். கத்துக்கிட்டே இல்லையா? நீங்க என்ன செய்வீங்க? என்ன தீர்மானம் எடுக்கணும்? இனி எங்க பாஸ்டர் வந்து, பாஸ்டர் என் பையனுக்காக துதிங்க நீ சொல்லணும். அந்த அளவுக்கு நான் துதிக்க போறேன், என் மனைவிக்காக துதிக்க போறேன், என் கணவனுக்காக துதிக்க போறேன், என் பையனுக்காக துதிக்க போறேன், நீங்களும் அதே போல துதிங்க ஆண்டவரே பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போ. அது கண்ணீர் வடிக்கூடாது. அன்பாலே அப்பதான் சொல்ற, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? கவலைப்பட்டு சோர்ந்து போய் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, பவுல் அழகாக எழுதுறார் குறிப்பை. என்ன எல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் திருத்தின வார்த்தைகள். நான் முடிச்சு கொண்டுட்டே இருப்பேன். இப்படிதான் கண்ணத்துல கையை வச்சு ஒவ்வொரு கலக்காரனே நினைச்சா இதுதான் முச்சுதான். ஒரு நாளைக்கு 1008 மூச்சு. என்ன மூச்சு போட்டாலும் ஒரு இது என்ன செய்ய முடியாது, நம்மளால ஒரு பைசா கூட அடைக்க முடியாது. என்ன கையில காசு கிடையாது. ஆனா கவலை மட்டும் ஊறப்பட்ட கவலை, வண்டி கவலை. அப்பதான் சொல்றாரு பிலிப்பியர் 4:4, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சொல்லுங்க. அடுத்தது எல்லாவற்றையும் குறித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை கலங்கடிக்கிற எந்த சம்பவமா இருந்தாலும் சரி, எந்த துயரமான சம்பவம், எந்த ஒரு மேட்டா இருந்தாலும், பிசாசு கொண்டு வர எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு தெரியப்படுத்துங்கள். அப்படி எழுதிட்டாரு. உன் வீட்டுல அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால்தான் நீங்க என்ன அழுதுகிட்டே இருக்க. ஐயோ உங்களை நினைச்சாலே எனக்கு அப்படியே நன்றி ஆண்டவரே. நான் உண்மையிலே சொல்றேன், உங்களுக்காக மறைவிடத்துல நான் நன்றி சொல்லி துதிக்கிறேன். என் மக்கள் எல்லாம் நீ மாத்த போறீங்க. புலம்புற மக்களை அப்படியே ஆனந்த கழிப்பாக வர மக்களா மாத்த போறீங்க. உங்களுக்காக நான் துதிய இருக்கிறேன். இந்த மாதிரி புலம்பு அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்க இருக்கு. என்ன சொல்லி இருக்கு? சோத்திரத்தோட என்ன அர்த்தம்? நன்றி சொல்லி துதிக்கிறதோட. எல்லா பிரச்சனைக்கும் நன்றி சொல்லி துதிக்க கற்றுக்கொள். அதான் சொல்ற. சோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்துல தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்துறது என்ன? அவர் தெரியாம இருக்கிறாரா? எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிறார். டைரக்டரே அவர் தான். துதியோட தெரியப்படுத்துறா, கண்ணீரோட தெரியப்படுத்துறாரு தான் பாக்குறாரு. தான் டெஸ்ட். என் பொண்ணு இன்னும் புலம்பிட்டு தெரியப்படுத்துதா, இந்த சத்தியத்தெல்லாம் கத்துக்கிட்டு துதியில தெரியப்படுத்துதான் பாக்குறாரு. நீ இப்படி எப்படி தெரியப்படுத்த போற? துதிச்சு தெரியப்படுத்து. ஆண்டவரே இந்த சம்பவத்தை அனுபவிச்சுக்கா நன்றி. அப்போ புரிஞ்சுப்பாரு. பிசாசு உஷாரா, சரி இவனை இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரும் உஷாராயிடுவார். யோபு உஷாரான. உனக்காக புலம்பாத. யோபுக்கு அடுத்த கட்டத்துல சொல்லி கொடுத்தாரு, நீ துதிக்கிற ரைட் ஓகே, இன்னும் புலம்பிட்டு இருக்கிற புலம்பாத. இனிமே உன் நண்பர்களுக்காக புலம்பாத. நீ அவனுடைய சிறையிருப்பை திரும்பபடி புலம்பு, நாம சிறையிருப்பை திருப்புறேன். அதே போலதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு யோபு சரித்திரத்துல.
என் கடனுக்காக பிரச்சனைக்காக இல்லாம அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக நான் முழங்கால நின்று ஜெபிக்க துதிக்க அழ என் பிரச்சனை ஆண்டவர் அழகா சால்வ் பண்ண. அதான் சொல்றாரு, நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய விதத்துல தெரியப்படுத்திட்டு ஆண்டவரே என் பிரச்சனை எப்படி இருக்கு, நீ இதை இப்படி பார்க்க போறீங்க, அதுக்காக நன்றி. ஓகே, இதுக்கு மேல நான் இந்த ஆத்மாக்காக நான் ஜெபிக்க போறேன், அந்த ஆத்மாக்காக ஜெபிக்க போறேன். அவன் உன்னை அறியாத பிடிக்க அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், எங்கேயோ ஓடி போய் குத்திக்கிட்டு எடுத்துட்டு இருக்கான், அவனுக்காக நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லி அடுத்தவனுக்காக ஜெபிக்க ஆரம்பியே இங்க உன் பிரச்சனை தானா சால்வம். அப்பதான் சொல்றாரு 7வது வசனம், அப்பொழுது எப்பொழுது நீ இந்த மாதிரி ஜெபிச்சு துதிச்சு ஜெபிச்சு தெரியப்படுத்தினா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தை வந்தாலையும் உன்னை கலங்கடிக்கிற பிசாசு ஓடிடுவாங்க. உன்னை கலங்கடிக்கிற பிசாசு ஓடிடுவான். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன்னை வந்து நிரப்போம், உனக்கு வெற்றி கிடைக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அன்பானே, இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தரேன், 10 காரியத்தை எழுதிக்கீங்க. துதி சூழ்நிலையை மாற்றும். சொல்லுங்க, துதி பயத்தை புறம்பே தள்ளும். சொல்லுங்க, துதி பயத்தை புறம்பே தள்ளும். துதி துயரத்தை துரத்தி அடிக்கும் அல்லது கவலையை கழிப்பாக மாற்றும். துதி தடைகளை தகர்த்தெறியும். துதி வறுமையை ஒழித்து செழுமையாக்கும். துதி முறுமுறுப்பை அகற்றும். துதி சாத்தானை துரத்தும். துதி தேவ சமாதானத்தை கொண்டு வரும். துதி தேவனையே பயப்பட வைக்கும். இந்த வார்த்தை எல்லாம் உழுக்கிச்சுங்க. யாத்ராமம் 11 நான் படிக்கும் போது அதை படிச்சுக்கிறேன். யாத்ராமம் 15:11 படிச்சு சரி, ஓகே. என்னமா அதை மட்டும் காட்டப்போடு. துதிகளில் நீ துதி எடுத்து ஆண்டவர் அங்க பயந்து ஓடி வந்து உனக்கு உதவி செய்வாருங்க. ஐயோ, என் மகன் துதிக்க ஆரம்பிச்சிட்டான், இனிமே நான் ஸ்டாப்பா துதிக்க போகும், இவனுக்கு முதல் நல்ல காரியத்தை செஞ்சாதான் இவன் விடுவான் அப்படின்னு துதி எடுத்தால் தேவன் பயப்படுகிற தேவனா இருக்கிறார். எப்படி ஒரு பிள்ளைக்கு பயப்படுவோம்? அது ஏன்னா துதி எடுக்கிறது என்பது விசுவாச அறிக்கைன்னு இன்னொரு இடத்துல நீ புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து அப்பாட்ட கேக்குது, அப்பா எனக்கு சிலேட்டு வாங்கிட்டு வா, என் சிலேட்டு உடஞ்சி போச்சு அப்படின்னு. அப்பா, நான் வந்து இன்னைக்கு மத்தியானம் நான் உங்களுக்கு சிலேட் வாங்கிட்டு வரேன்டா, அப்படி லஞ்சுக்கு வரும்போது நான் உங்களுக்கு சிலேட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இந்த புள்ள 2 பேர் இந்த ஏத்து விட்டு புள்ளி இந்த புள்ளியும் விளையாடிட்டு இருக்கு. அந்த புள்ள சொல்லுது ஏத்து விட்டு பிள்ளைகிட்ட, ஏய், இன்னைக்கு எங்க அப்பா மத்தியானம் புது சிலேட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் தெரியுமா அப்படின்னு. இதாவது வரும்போது ஒரு கால் வருது, இவர் மறந்துட்டாரு. கால் யாரு? அப்பா. ஆஹா, உள்ள சொன்னா சிலேட் வாங்க சொல்லி நம்ம தான் மறந்துட்டோம். ஐயோ, சாயந்தரம் வந்தா என்ன செய்வான்? சிலேட்டு கேட்பானே. அப்ப இவன் சிலேட்டே பார்க்கல, இன்னும் வாங்கிட்டு வரல அப்பா. ஆனா இவன் என்ன அறிக்கையெல்லாம் பக்கத்து பையன், எங்க அப்பா சிலேட் இன்னைக்கு வாங்கிட்டு வருவாரு, அதாயா துதிக்கிறது. அதான் விசுவாசத்தோடு துதியின் அறிக்கை. எங்க அப்பா பாரு, கம்யூனிட்டி வேலை வச்சுக்காரு. சான்றதான் என் கடன் அடைக்கிறதுக்கு ஒரே மெய் தெய்வம். அவர் என் கடன் அடைக்கதான் போறாரு. நீ குடும்பத்தோட கிறிஸ்தவனா மாறதான் போற. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. பொன்னத்தேருக்குள்ள அப்படின்னு சவாலுக்கு வந்தேன். பொன்னத்தேருக்குள்ள என் கடன் அடைச்சாரு. என் அண்ணன் குடும்பத்தோட இயேசு ஏற்றுக்கொண்டு வந்துட்டார். ஆமே, அடைச்சாரா இல்லையா? அறிக்கையிட்டேன். அப்ப 1 பைசா கடன் அடையல. அதுதான் விசுவாசத்தின் அறிக்கை, துதியின் அறிக்கை. சோத்திரம் என்றது அதுதான் அட்வான்ஸா சொல்றது. அப்ப இந்த சோத்திரம் பண்ணும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் அல்மைட்டி காடுன்றது நிரூபிக்கணுமா இல்லையா? இப்ப நான் அறிக்கைட்டேன், என் தேவன் அடையலாம் போறாரு தாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அவர் தன்னைத்தானே நிரூபிக்கணுமா இல்லையா? அப்ப என்ன செஞ்சாதான் நிரூபிக்க முடியும்? என் கடனை அடைச்சாதான் நிரூபிக்க முடியும். ஓடி வந்தாரு, என் கடனை அடைச்சாரு, அற்புதம் செஞ்சாரு, என் அண்ணனை கொள்ள பொருளா வாங்கிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? அதுதான் சொல்றேன். யாத்ராமத்துல 15:11 துதிக்கு பயப்படத்தக்கவர், துதிகளுக்கு பயப்படத்தக்க. நீ துதி எடுத்தா பாரு, பரலோகமே நடுங்கும், நரகம் நடுங்கும்.
பிசாசு நடுவான். அதனால தான் தந்தை பிக்மான் செய்யறாரு. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி. நீ என்ன செஞ்சுட்டு துதித்து பாடி உதட்டளவு பாடுறதோட சரி, உள்ளத்திலிருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நாமளும் துதித்து பாடி முதல்ல இடிப்போம், சாத்தான ஓட வைப்போம்னு திராணி இல்லாத உட்காந்து இன்னைக்கு ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி போது நாம காணிக்க எடுப்போம். அதே சமயத்துல ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் திருவிழத்தில் கலந்துள்ளோம். வருஷக்கிழமை உட்காருவோம், அடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நான் எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொன்னதை போல இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன், நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. எந்த நஷ்டம், கஷ்டம், நோய், பிரச்சனை ஆண்டவரே எந்த பிரச்சனைகளை சோர்வுகளாக ஆடுறாங்க, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் மனரம்யமாய் துதிக்க கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இன்னையிலிருந்து நாங்கள் துதி எடுத்து ஜெயம் பெற வேண்டும் ஆண்டவரே. ஜெயம் பெறுவா எங்களை மாற்ற போறீங்க, எங்களை சாட்சியா நிறுத்த போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.